தம்பி உதயநிதி என்ன பேசிவிட்டா அப்படியே, நீ கூட்டுறவு சொசைட்டியில் நீ வந்து கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கின இந்த நகை அடமானம் வச்சுருந்தா கவலைப்படாதீங்க, நாங்கள் திருப்பி தர்றோம், அப்படியே தான் நகை இருந்தால் வச்சு காசு வாங்கிக்கிறங்க, நாங்கள் திருப்பி தந்துடுறோம்னு சொல்லிவிட்டா. அப்படி இதை நம்பிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுற, நம்மளுக்கு தெரியுமில்ல, ஐயா ஹரிச்சந்திரனே வா கொடுத்துட்டா, அப்படியே தருமரே சொல்லிட்டாரு. உடனே இருக்கிற பொட்டுப்பொடி நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு வந்துட்டான். இப்போ அதையும் திருப்ப முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒருத்தர் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அண்ணா ஏதாவது பார்த்து பண்ணி விட சொல்லுங்கன்னு. பண்ணுங்கன்னா ஏமாத்தி விட்டாங்க. என்ன பண்ணாங்க, வெறுண்டப்பாவை கொடுத்து கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. வெறுண்டப்பாவை வாங்கிட்டு கடனை கொடுத்த காவாலி போய் யாரு, அவன் யாரு? அங்க அந்தப்பா அந்த வங்கியில் வேலை செஞ்ச மேலாளர் யாரு? யாரு? கடன் வாங்கின முகவரி கொடுத்துருப்பான்ல, பேர் கொடுத்துருப்பான்ல, முகவரி அட்ரஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கொடுத்துருப்பான்ல. அவன் வெறும்பட்டி கொடுத்து எப்படா கடனை வாங்கின, ஏன் அவனை கைது பண்ணல? அந்த பையன் மேனேஜரா இருந்தான், அவனை ஏன் கைது பண்ணல, நடவடிக்கை எடுக்கல? எப்படி இருக்கு பாருங்க. வெறும்பட்டி கொடுத்து இவர் டப்பா டப்பா கொடுத்து ஏமாத்தி காசு வாங்கிட்டு போயிட்டீங்க. உங்க ஆட்சியில வெறுண்டப்பாவே அதிகம்டா, வெறுண்டப்பாவே அதிகம். நீங்க எப்படி எங்களுக்கு வெற்று வாக்குறுதியில் கொடுத்து வாக்க வாங்கிட்டு போனீங்களோ அப்படிதான் ஆகணும். இது நம்பும்படியா இருக்கா பாருங்க. ஒருத்தருக்கும் கொடுக்கல. இப்ப 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் அறிவிச்சு 2 வருஷம் ஆச்சு. செப்டம்பர் கொடுக்க போறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா, அது கணக்கு எடுத்துக்கிட்டு என்ன தகுதியானவர்களுக்கு. எங்க ஆத்தாளக்காவை தகுதி பார்க்கறதுக்கு நீங்க யாரு? நீ யாரு? தகுதி பார்த்து கொடுத்துவாங்க 1000 ரூபாய். அவங்க 1000 ரூபாய்க்கு தகுதி பார்க்கறாங்க. நீங்க 5 வருஷம் ஆள வைக்கிறதுக்கு தகுதி பார்க்கறது இல்ல. எவன் வந்தாலும் ஓட்ட போட்டுப்புற, எங்களை தூக்கி ரோட்ல போட்டுப்புற. நாங்க இங்க பாரு முச்சந்தில நின்னே கத்திட்டு கிடக்க வேண்டியது இருக்கு. நான் யாரு? ஓம் புள்ள. நீ அவனுக்கு வாக்க போடுற, எனக்கு வாக்கரிசி போடுற. கால கொடுமை, கால கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் தொலைக்கிற காலம் விரைவில் வருது. நீ போட்டாலும் போடலைனாலும் நான் ஜெயிப்பேன். ஏன்னா என்னை விட்டா உனக்கு நாதி இல்லை. போட்டு